அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போது இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போடுறேங்க. இது ஒரு பக்கம் ஒரு 30% இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது நடந்துகிட்ருக்கும் 30%. ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். எதையும் தாண்டி லக்ன பலன்கள் மெயினாக ஓடும். தசாபுத்தி அந்தரம்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரும். லக்ன பலனில் தசாபுத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்தெல்லாம் வந்துருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது. போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணுன்னா ஒரு வீடியோ குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட வேண்டி வரும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லக்ன பலன் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1ஆம் தேதி 12 லக்னத்துக்குமே பலன் வரும். அடுத்த இனிமேல் வீடியோ வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்களுக்கு, அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும். அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அதை சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதம் நீங்கள் ஓடிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே, அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள். கண்கள் மிக அழகாக இருக்கும், அகலமாக இருப்பார்கள். ஒரு சிலர் மெலிந்த தேகமுடையவர்களாக இருப்பார்கள், ஸ்லிம்மாக இருப்பாங்க. உயரம் மீடியமான உயரம், நடுத்தர உயரம் கொண்டவர்கள். புத்தி கூர்மை மிக மிக அதிகம். டேலண்ட், ஸ்கில் இவங்கள்ட்ட ரொம்ப அதிகம். கல்வியில் மிகச்சிறந்த இலக்கை அடைகிறார்கள். பேச்சு திறமை உடையவர்கள். பெரும்பாலான அனுசம் நட்சத்திரக்காரர்கள் சிறந்த பொருளாதாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். எக்கானமி நல்லா இருக்கும் இவங்கள்ட்ட. இவர்களிடம் இரக்க குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். நிச்சயமாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தால் வீடு, தோட்டம், நிலம் நிச்சயமாக இருக்கும். இல்லைனாலும் பிற்காலத்தில் இவங்களுக்கு வந்து சேரும். இயற்கையாக இவர்கள் அமைந்தவர்கள் இவர்கள். விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் காவல்துறை, போலீஸ், ஆர்மி, மெடிசின் இந்த டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு செட் ஆகுது. காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறை இந்த துறை உங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆகும். 27 நட்சத்திரங்கள் அதிகமாக சாலை விபத்துகள் சிக்குவது அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் மட்டும்தான் வரும். அனுசம் நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம். ஆனால் அதிகமாக ஆக்சிடென்ட்டில் மாட்டுறது இவங்க தான். அதனால் எப்போவுமே எங்கள் வாழ்நாள் பூராமே கவனமாக வண்டி ஓட்டுவது பாதுகாப்பை தரும். விபத்தில் சிக்கிட்டு நாம்ளும் கவலைப்பட்டு கூட இருக்கிறவங்களையும் கவலைப்பட்டு வேதனை தேர்றதுக்கு விபத்தில் சிக்காமல் போகிறது ஒரு நல்ல வழி. அதனால தான் விபத்தை பற்றி இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ விபத்துக்களை நான் கண்கூடாக நேரில் பார்த்துருக்கிறேன். நானும் விபத்தில் சிக்கியிருக்கிறேன். அதெல்லாம் விபத்தில் ஆக்சிடென்ட்டில் மாட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காசு பணம் இல்லைன்னா கூட தெரிவிக்காது. சாப்பாடுக்கு பஞ்சம் இருந்தால் கூட தெரிவிக்காது. ஆக்சிடென்ட் மாட்டி ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால தான் திரும்ப திரும்ப ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் இவ்வளோ தூரம் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வலி வேதனையை யாரும் நீங்கள் அனுபவிக்க வேணும். ஆக்சிடென்ட் தப்பிச்சு போங்க. 10 நிமிஷம் லேட்டானா ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் டிலேவாக தான் போங்க. என்ன ஆகிவிடும்? நாம் ட்ராவல் பண்ணுறது ஒரு இலக்கை அடையிறதுக்கு தான், சாகசம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் புறப்பட்டோன்னா முழுசாக போய் சேரணும். உடம்புல ஒரு பாட்டை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் சேரக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். விபத்து இல்லாத வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை. காசு பணம் சம்பாதிச்சிடலாம். சாப்பாடு இல்லைனா சாப்பாடு இல்லை, இன்னும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு கிடைக்கும், பணம் கிடைக்கும், சொத்துக்கள் கிடைக்கும். ஆனால் உயிர் மீண்டும் கிடைக்காது. சாலையில் பயணம் செய்யும்போது சாகசத்தை விட்டுவிட்டு வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைகளை நினைங்க. மனைவி குழந்தைகளை நேசியுங்கள். அப்பா அம்மாவை நேசியுங்கள். பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்து சேருங்க. ஆக்சிடெண்ட்டில் 2 ஆப்ஷன் உண்டு. ஒன்று நாம்பளாக கவனக்குறைவாக நாம்பளாக உருவாக்குறது ஒன்று. இன்னொன்று
அடுத்தவர்களால் உருவாக்கப்படுவது. நமக்கு நேரம் செய்யலைன்னா போய் அடிக்கிறது ஒரு பக்கம், அடுத்தவங்களுக்கு நேரம் செய்யலைன்னா வந்து நம்ம வண்டியில் சாத்துவோம், அது ஒரு பக்கம். முடிஞ்ச வரைக்கும் தேர்ட் பர்சன், நம்ம குடும்ப உறுப்பினர்களை தவிர சம்மந்தமில்லாத நபர்களை, நண்பர்களையோ இல்லை வேறு யாரையும் வண்டி லிஃப்ட் கொடுக்குறத நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போது தவிர்த்துருங்க. அவனுக்கு டைம் சரியில்லை, தசாபக்தி அவனுக்கு சரியில்லைன்னு நம்மளையும் கூட சேர்த்தி விடுவோம். இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு விதி நேரம் சரியில்லை, நம்மளையும் கூட இழுத்துட்டு போவோம். அப்போ நம்ம மனசு இலகிரும், நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போக சொல்லும். அவனுடைய டைம், நம்மளுடைய மைண்டு சேஞ்ச் ஆகும், வண்டி எங்கே ஓட்டணும்னே தெரியாது. மைக்ரோ செகண்ட் ஆக்சிடெண்ட். அதனால் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. நேரங்காலம் வரும்போது பணம் தேடி வரும், சொத்துக்கள் வரும், சொந்தக்காரெல்லாம் தேடி வரும். பணம் தான் சொந்தக்காரெல்லாம் வீட்டில் வந்து வாசலில் வந்து உட்காந்துவோம். ஒருத்தர் 2 பேர் நல்லா சொந்தம்னு கூட இருப்போம், இல்லாதப்போ ஒருத்தன் வரமாட்டான். அதனால் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கையை உறுதி செய்யுங்கள். எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அரசு துறையை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலை செஞ்சுருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இங்கே செட் ஆகுது. ஆலோசனைக்கு இவர்கள் சிறந்தவர்கள். ஐடியா நல்லா கொடுப்பாங்க. டக்குன்னு அந்த டைமுக்கு ஐடியா உங்களுக்கு வரும். அனுசத்தில் 4 பாதம் உண்டு. அனுசம் 1ஆம் பாதத்திற்கு சூரிய பகவான் அதிபதி ஆகிறார். அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் அதிபதி ஆகிறார். அனுசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அதிபதி ஆகிறார். அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி ஆகிறார். பிச்சை ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சூரியன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் பொருளாதார வளம் நன்றாக இருக்கும். இயந்திர விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. இயந்திரங்களில் கனரக இயந்திரங்கள் வேலை செய்வர்கள் மிக எச்சரிக்கையாக செய்யுங்கள். இயந்திரங்களில் விபத்துக்கு வாய்ப்புகளை காட்டுகிறது, காயம்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. இடமாற்றம் உண்டு. காதலில் பிரச்சனை வரும். காதலை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போட நன்மை தரும். பிச்சை ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்க போகிறோம். மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன வேதனையும் அலைச்சலையும் தரும். கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் பின்னடைவை தரும். விவசாயத்தில் பயிர் மகசூல் பாதிக்கும் வாய்ப்புகளை காட்டுகிறது. பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. பிச்சை ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும். பிரச்சனைகள் வீடு தேடி வரும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வெளிநாட்டு பயணம் உண்டு. தீ விபத்து வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. காதல் பின்னடைவை காட்டுகிறது. காதலுக்கு இடைக்கால தடை விதிப்பது நல்லது. பிச்சை ராசி அனுசம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதம் அதற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள். தொழில் பிரச்சனைகள் வரும். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ப்ரொடக்ஷன் பாதிக்கும் வாய்ப்புகளை காட்டுகிறது. வெளிநாட்டு பயணம் நன்மையை தரும். ஸ்கின் அலர்ஜி, தோலில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போது இது வரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போடுறேங்க. இது ஒரு பக்கம் ஒரு 30% இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது நடந்துகிட்ருக்கும் 30%. ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். எதையும் தாண்டி லக்ன பலன்கள் மெயினாக ஓடும். தசாபுத்தி அந்தரம்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரும் லக்ன பலனில்.
தசா புத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்தெல்லாம் வந்துருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது. போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணும்னா ஒரு வீடியோ குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட வேண்டி வரும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லக்ன பலன் ஒவ்வொரு மாதத்துக்கும் 1ஆம் தேதி 12 லக்னத்துக்குமே பலன் வரும். அடுத்த இனிமேல் வீடியோ வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும். அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அதை சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதம் நீங்கள் ஓடிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.